கௌசல்யா உடுமலை சங்கர் அப்படின்னாலே இங்கே பாதி பேருக்கு அந்த எல்லா நினைவுகளும் கண்டிப்பாக வந்துட்டு போகும். கௌசல்யா 28 வயசு. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? அப்போ 18 முடிஞ்சு 19 மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம். 8 மாதம் சங்கரோட நீங்கள் ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்குது. கௌசல்யா அவங்களோட ஃபேமிலி அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பான்னு சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். அப்பான்னு கூப்பிடுறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா திட்டிடுவாங்களோ அடிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். அம்மா கூட நல்லா பாண்ட் இருக்கும், பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன், ரொம்ப செல்லமும் கூட. இவ்வளோ கட்டுப்பாடோடு வளர்ந்த நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இதை மீறி காதலிச்சா லவ் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருப்போம். ஏன்னா அப்பா ஆல்ரெடி ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற எங்கேயுமே நீங்கள் யோசிக்கலையா? இல்லை, நான் யோசித்தேன். அதனால தான் நான் சங்கர்கிட்டையே என்னோடய காதலை நான் சொல்லவே இல்லை. அப்போது நான் சங்கர்கிட்ட சொன்னேன், இல்லை எங்கள் குடும்பத்தில் இதை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஏதாவது பண்ணிடுவாங்க. காலேஜ் பஸ்ஸில் அவன் எனக்கு முன்னாடியே இறங்கிடுவான். அவன் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ அழுக வரும். இதெல்லாம் மீறி நீங்கள் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ அதோட விளைவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததுனா இருந்திருக்கணும். நான் விளைவுகள் எதிர்பார்த்தேன், ஆனால் அவங்க கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்கன்ற விளைவை நான் எதிர்பார்க்கல. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் என்னை கடத்திட்டும் செஞ்சாங்க. கடத்திட்டு போயிட்டு திரும்பி என்னை விட்டுட்டாங்க. அப்போ அதனால கடத்திட்டு போயிட்டு திருப்பி அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவங்க விட்டுட்டாங்கன்னா சங்கர் கேஸ் கொடுத்தா என் ஒய்ஃபை காணோன்னு சொல்லி கடத்திட்டு போய் அந்த மந்திரிக்கிறது, மந்திரம் பண்ணுறது, காலில் இது கட்டுறது, அப்புறம் மரத்தில் போய் ஏதோ இதெல்லாம் தாயத்து அது இதெல்லாம் கட்டுறது, அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அப்புறம் சங்கர் எனக்கு மருந்து வச்சுருக்கான்னு சொல்லி அந்த தொக்கை எடுக்கிறதுலாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பையன் இது மாதிரி கேஸ் கொடுத்துட்டான், நீங்கள் கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வாங்க, எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுத்துடுங்க. எங்கள் வீட்டுக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. ஆமாம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் என்ன வச்சுருந்தாங்க. ஒரே நாள் கடத்தி வச்சுருந்தாங்க. ஒரு 5 நாள் இருக்கும். அப்புறம் அங்கே இருந்த இந்த மாமாங்க இவங்கெல்லாம் இருப்பாங்களா, உன் பிள்ளைய பார்த்தா எங்கள் பிள்ளையெல்லாம் கெட்டு போயிடும், இங்கே வச்சுருக்காத, கொன்னுடு. உங்கள் அப்பா அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாகவே கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த மன தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அது சங்கரோட ரத்தத்தை நான் கூட இருந்து பார்த்தேன். அதுவும் இவ்வளவு கொடூரமாக யாருமே அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சங்கர் உங்ககிட்ட கடைசியாக பேசின வார்த்தைகள் ஏதாவது? மோஸ்ட்டாக அவன் என்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவான். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட ஒரு ஸ்பெஷல் விருந்தினர் அப்படின்னே சொல்லலாம். வேறு யாருமே இல்லை, கௌசல்யா மேம். கௌசல்யா மேம் அப்படின்னு சொல்கிறத விட உடுமலை சங்கர் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாதி பேருக்கு இந்த விஷயங்கள் ஞாபகம் வரும்ல. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம இன்றைக்கி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நன்றி, நான் நலமாக இருக்கேன் மேம். கௌசல்யா உடுமலை சங்கர் அப்படின்னாலே இங்கே பாதி பேருக்கு அந்த எல்லா நினைவுகளும் கண்டிப்பாக வந்துட்டு போகும். ஸோ இப்போ கௌசல்யா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய என்னோடய வேலைகளை நான் செய்கிறேன், என்ன நான் பார்த்துக்கிறேன், அப்படி சொல்ல முடியும். கௌசல்யா 28 வயசு. இப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன வயசு? அப்போ 18 முடிஞ்சு 19 மேஜர் ஆனதுக்கு அப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம். 8 மாதம் சங்கரோட நீங்கள் ரொம்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்ந்திருக்கீங்க. ஸோ அந்த அனுபவங்களை எங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்குது. நான் நானாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல, என்னோடய இயல்புகளோட என்னோடய வாழ்க்கையை நான் நடத்த முடியும், என்னை நான் கொன்னுட்டு அந்த இடத்துல நான் வாழ தேவையில்லை அப்படின்ற ஒரு இதை நான் அங்கே தான் உணர ஆரம்பித்தேன். அதே போல் எங்களுக்குள்ள நிறைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும்ல, காதல் இருக்கிற இடத்துல ஒரு நட்பு இருக்கும். அந்த நட்பு எந்த முற்போக்கு அது மாதிரி சிந்தனைகள் இல்லாமல்
ஆனால் எங்களோட வாழ்க்கை வந்து முற்போக்குத்தனத்தோட இருந்தது அப்படிங்கிறது தான் உண்மையாக இருந்தது. ஏன்னா நான் வந்து சமைச்சிட்ருக்கேன் அப்படின்னா சங்கரும் கூட நின்று சமைச்சிட்டு இருந்தான். அதே போல் வீட்டில் துணி துவைக்கிறது வந்து நான், சங்கரோட தம்பிங்க 2 பேர், நாங்கள் 4 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக அதை பகிர்ந்து செய்வோம். அதுக்கப்புறம் நிறையா விளையாடுவோம், பேசுவோம், இது பண்ணுவோம். ஸோ ரொம்ப இந்த குடும்பம் அப்படிங்கிற அந்த வரையறை எதுவுமே இல்லாமல் ரொம்ப இயல்பா ஒரு வாழ்க்கையை வாழ முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்ல முடியும். கௌசல்யா அவங்களோட ஃபேமிலி அங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பான்னு சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக இருக்கும். அப்பான்னு கூப்பிடுறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா திட்டிடுவாங்களோ அடிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும். அம்மா கூட நல்லா பாண்ட் இருக்கும், பேசுவேன், எல்லாமே பண்ணுவேன், ரொம்ப செல்லமும் கூட. இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படின்னு வளர்த்துவாங்க இல்லையா, முன்னாடியெல்லாம் என்னால் சத்தமாக பேச முடியாது, சத்தமாக பேசுறதுக்கு வராது. ஏன்னா மெதுவாக பேசி பேசி பழகி இருந்தது. சத்தமாக பேச மாட்டேன். அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன். அப்படியே போகணுன்னாலும் குடும்பத்தில் இருக்கிற யாரோ எங்கள் 4 பேர்த்தில் ஒருத்தவங்க கூட தான் வெளியில் போவேன். நிறைய கட்டுப்பாடுகள், நிறைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நாங்கள் இருந்தேன்னு சொல்ல முடியும். ஃபைன். இவ்வளோ கட்டுப்பாடோடு வளர்ந்த நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம இதை மீறி காதலிச்சா, லவ் பண்ணால் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம், ஏன்னா அப்பா ஆல்ரெடி ஸ்ட்ரிக்ட் அப்படின்ற எங்கேயுமே நீங்கள் யோசிக்கலையா? இல்லை, நான் யோசித்தேன். அதனால தான் நான் சங்கர்கிட்டயே வந்து என்னோடய காதலை நான் சொல்லவே இல்லை. நான் வீட்டை விட்டு சங்கர் வந்து விரும்புகிறான்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டான். அப்போது நான் சங்கர்கிட்ட சொன்னேன், இல்லை எங்கள் குடும்பத்தில் இதை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க வேறு ஏதாவது பண்ணிடுவாங்க, அதனால் எனக்கு செட் ஆகாது, இது பசங்க கூட பேசுகிறேன்னு தெரிஞ்சாவே அடுத்தது என்னை காலேஜ் அனுப்ப மாட்டாங்க, நான் படித்தாகணும், ஏன்னா நான் இல்லைன்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்றதுனாலேயே நான் சங்கர்கிட்ட அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரி நம்ம ஃப்ரெண்டாவது பேசலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த உணர்வு இருக்கும்ல, ஒருத்தவங்களை பிடிச்சிருக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமே உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துடுச்சு அவர் மேலே, இல்லை உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே அவரை பிடிச்சிருந்ததா? இல்லை, பேசினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்க்கல. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக தான் அந்த உணர்வு வர ஆரம்பித்தது. அவன் வந்து என் மேலே காட்டின அக்கறை, அது மூலமாக தான் எனக்கு அவன் மேலே காதல் வர ஆரம்பித்தது. தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருந்தாலும் அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்திக்க முடியல. அதுக்கே ரொம்ப பயந்தேன்னு சொல்ல முடியும். 2 பேரும் ஒரே காலேஜ் பஸ் தான். அப்போது காலேஜ் பஸ்ஸில் அவன் எனக்கு முன்னாடியே இறங்கிடுவான். அவன் இறங்கினதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ அழுக வரும். ஏன்னா எனக்கு மனசில் தோணுனதை அவன்கிட்ட நான் எதுவுமே பகிர்ந்துக்க முடியல. ஒரு பிள்ளையாக பிறந்ததுனால தானே என்னால் இப்படி யோசித்து என்னால் இது பண்ண முடியாமல், எதுவுமே சொல்ல முடியாமல், வெளிப்படுத்திக்க முடியாமல் இருக்கோன்னு சொல்லி நிறைய நாள் அழுதது உண்டு. அது யாருக்குமே தெரியாமல் அழுததும் உண்டு. எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படி தான் இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே சரி சங்கரை விட்டு வேற ஏன்னா மனசில் ஒருத்தவங்க நினச்சிட்டு இன்னொருத்தவங்க கூட வாழ முடியல அப்படின்ற, ஏன்னா அடுத்தது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா வேறவங்க கூட வாழ முடியாதுன்றதுனால தான் நான் வீட்டை விட்டு வந்தேன். எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 1.5 வருஷம் இருக்கும். ஓகே. ஸோ 1.5 வருஷத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதனால தான் நீங்கள் வெளில வந்தீங்களா? ஆமாம். ஏன்னா இத்தனை வருஷம் உங்களுக்கு உங்கள் வீடை பற்றி தெரியும், உங்களோட வீடு அமைப்பை பற்றி தெரியும், எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் ஒரு ஆம்பளை பசங்களோட பேசினாலே அதோட விளைவுகள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் போது, இதெல்லாம் மீறி நீங்கள் ஒருத்தர் வீட்டை விட்டு வெளில போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்போ அதோட விளைவுகள் நீங்கள் எதிர்பார்த்ததுனா இருந்திருக்கணும். நான் விளைவுகள் எதிர்பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்கன்ற விளைவை நான் எதிர்பார்க்கல. மிரட்டுவாங்க, பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அவங்கள ஏதாவது பண்ணிப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இது நடந்திருந்தது. அதுவும் இல்லாமல் என் மேலே பயங்கர பாசமும் கூட எங்கள் வீட்டில். அதனால் கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்க அப்படிங்கிறது நான் யோசிக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் என்னை கடத்திட்டும் செஞ்சாங்க. கடத்திட்டு போயிட்டு திரும்பி என்னை விட்டுட்டாங்க. அப்போ அதனால கடத்திட்டு போயிட்டு திருப்பி அவங்களே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவங்க விட்டுட்டாங்கன்னா சங்கர் வந்து கேஸ் கொடுத்தா என் ஒய்ஃபை காணோன்னு சொல்லி. அப்போ கேஸ் கொடுத்து ஒரு 5 மாசத்துல நடந்த ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் மந்த்தே இது. ஃபர்ஸ்ட் மந்த்தே ஒரு 10-15 நாளில் வந்து
இது பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த 1 மாசத்துலயே உங்கள வந்து கடத்திட்டாங்களா? ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு ஒரு 10-15 நாள் இருக்கும். அதுலேயே ஆ கடத்துனாங்க. தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்து என்னை பார்க்க வந்து அவரை நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். அப்போ வந்து சங்கர் காலேஜ் போயிருந்தான். நானும் சங்கரோட அக்காவும் எங்கள் தாத்தா கூட போனோம். போனப்போ என்னை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் அந்த மந்திரிக்கிறது, மந்திரம் பண்ணுறது, கால்ல இது கட்டுறது, அப்புறம் மரத்தில் போய் ஏதோ தாயத்து அது இதெல்லாம் கட்டுறது, அதெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. அப்புறம் சங்கர் வந்து எனக்கு மருந்து வச்சுருக்கான்னு சொல்லி அந்த தொக்கை எடுக்கிறதுன்னுலாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ம். மருந்து எடுக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவன் வந்து எனக்கு ஏதோ பண்ணி வச்சுருக்கான், அதனால தான் நான் அவன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே செஞ்சு பார்த்தாங்க. இதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது சங்கர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் கொடுத்துட்டான். எனக்கு காணோம் எனக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ போலீஸ் வந்து அந்த இடத்துல எங்கள் ஃபேமிலிக்கு தெரிஞ்ச 2-3 போலீஸ் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பையன் இது மாதிரி கேஸ் கொடுத்துட்டான், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு வர மாதிரி கூட்டிகிட்டு வாங்க, எங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுத்துருங்க. ம். எங்கள் வீட்டுக்கிட்ட பேரம் பேசுகிறாங்க. ஆமாம், இவ்வளோ காசு கொடுத்துருங்க, கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பிள்ளைய வந்து உங்கள் கூட வரேன்னு மட்டும் சொல்ல வச்சுருங்க, அப்போ நாங்கள் உங்கள் கூடயே அனுப்பி வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து என்கிட்ட அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் என்ன யோசித்தேன்னா, சரி நம்ம வந்து இந்த சாக்கை பயன்படுத்தி நம்ம ஸ்டேஷன் போயிடணும், போயிட்டு அங்கே போய் நம்ம மாற்றி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேஷன் போகலாம், நான் வந்து உங்கள் கூடயே வரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு இவங்களை நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இடையில இவங்க கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அட்வொகேட்டை வர வச்சாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் என்ன வச்சுருந்தாங்க. ஒரே நாள் கடத்தி வச்சிருந்தாங்க? ஒரு 5 நாள் இருக்கும். அப்புறம் அங்க இருந்த இந்த மாமாங்க இவங்கெல்லாம் இருப்பாங்களா, உன் பிள்ளைய பார்த்தா எங்க பிள்ளையெல்லாம் கெட்டு போயிடும், இங்க வச்சிருக்காத, கொன்னுடு, உயிரோட ஏன் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஏன் உயிரோட வச்சிருக்கணும், கொன்னு இருக்கணும்ல இன்னும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அங்கேருந்து இவங்க திருப்பூருக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அட்வொகேட்டை வர வச்சு பேசி பாருங்கன்னு. அப்போ அந்த அட்வொகேட் வந்து என்கிட்ட ரொம்ப நம்பிக்கை தன்மையாக பேசினதுமே நான் அவரை நம்பி நான் சங்கர் கூட தான் போவேன் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டேன். சொன்னதுமே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தவங்க கேட்டுட்டு வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களை. ஆமாம், அடிச்சுட்டு இவ இது பண்ண மாட்டா. அப்புறம் நான் அங்கேருந்தே அந்த அட்வொகேட் கிட்ட இருந்தே ஃபோன் வாங்கி நான் சங்கர் கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டேன். இந்த மாதிரி இது பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொன்னேன். சரி நான் இருக்கேன், நான் போலீஸை வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை போலீஸே வந்து இந்த மாதிரி பைசல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறதையும் அவன்கிட்ட சொன்னேன். அப்போ சரி நான் பார்த்து என்ன பண்ணுறதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ போலீஸ்க்கு நாங்கள் இருக்கிற இடம் தெரிஞ்சிரும்ன்றதுனால இவங்க வந்து என்னை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்லேயே விட்டுட்டாங்க. ஓகே. ஆனால் என்ன சொல்லி விட்டாங்கன்னா, நாங்கள் கடத்திட்டு போனோன்னு நீ வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனை மட்டும் கொண்டு போய் விட்டாங்க. சரி, அதனால நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இனி வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க, நம்மளை விட்டுடுவாங்க, நம்மளை ஏன்னா இவ்வளவு தூரம் கடத்திட்டு போய் வச்சு இது பண்ணி திரும்பி விட்டுட்டாங்கல்ல அப்படின்ற ஒரு தைரியம் எங்க 2 பேருக்கும் இருந்தது. இனி எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு உங்களை தான் வந்து மிரட்டி பார்த்துருக்காங்க, நீங்கள் சம்மதிப்பாங்க, நீங்கள் சம்மதிச்சா உங்களை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு. பட் அது சரிப்பட்டு வரல அப்படின்னு. பட் எதுக்கு 8 மந்த்ஸ் அவங்க வெயிட் பண்ணாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த 8 மந்த்ஸும் உங்களை ஏதாவது த்ரெட் பண்ணாங்களா? சங்கர் அவர்களை த்ரெட் தொடர்ச்சியாக சிக்கல் இருந்துகிட்டே தான் இருந்தது. அது எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு சொந்தக்காரங்க வந்து வருவாங்க, வீட்டுக்கு முன்னாடி வந்து சண்டை போடுவாங்க, கூப்பிடுவாங்க, மிரட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஒரே ஊர்ல தான் இருந்தீங்களா நீங்க? இல்ல, நானும் சங்கரோட வீட்டில் இருந்தோம். ஓகே. எங்க வீட்டுக்கும் அங்கேக்கும் ஒரு 30 நிமிஷம் ஆகும் டிராவல். ஸோ சொந்தக்காரங்களும் அந்த சைடு சுற்றி தான் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அத்தை பொண்ணு வர, பாட்டி வர, மாமா பையன், அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் வந்து பிரச்சனை கொடுத்துட்டே இருந்தாங்க. சரியா, இதெல்லாம் ஏன் செய்கிறாங்கன்னா, நம்ம மேலே இருக்கிற பாஸ்டில் செய்கிறாங்க, நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். ஆமாம் ஆமாம். ஆனால் கடைசியில் எங்களோட இது நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து வந்துடு அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்து யாராவது ஏதாவது பண்ணிட்டா எங்களை நீ இது பண்ணிடக்கூடாது, அதனால நாங்கள் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.
அப்போ நானும் சங்கரும் என்ன நினச்சிட்டோன்னா, சரி இவ்வளவு நாள் வீட்டுக்கே வராதவங்க, ஏன்னா மற்றவங்க எல்லாம் தான் வந்தாங்க, எங்கள் அப்பா அம்மா வரல. வீட்டுக்கே வராதவங்க இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து முன்னாடி உட்காந்து பேசிட்டு போகிறாங்கன்னா ஏதோ என்னை பார்க்கணும் போல இருந்திருக்கும், அதனால் வந்திருக்காங்க அப்படின்னு நான் நினச்சோம். ஆனால் அதுக்கு அடுத்த வாரம் தான் தெரிஞ்சது எங்களை கொலை பண்ணுறதுக்காக தான் முன்னாடி வாரம் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு. கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க நீங்கள் 2 பேருமே. சங்கர் அவர்கள் வந்து வேலைக்கு போயிருந்தாரா இல்லை படிச்சிருந்தா இருந்தாரா? எந்த மாதிரியான ஒரு இன்கம் வரும்னு நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு போனீங்க? அப்போ அவன் ஃபைனல் இயர் முடிக்க போகிறான். முடிச்சுட்டு அவன் அசெஞ்சரில் பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகிருந்தான். எப்படியுமே அப்போது சூழலுக்கு அவன் அடுத்த ஒரு 1 or 2 months ஒர்க்குக்கு போகிற மாதிரி தான் இருந்தது. ஃபைன். அன்றைக்கி கொலை நடக்க போகுது, உங்களுக்கு நிஜமாவே வந்து தெரியாது. ஸோ என்ன மாதிரியான ஒரு மனநிலையில் நீங்கள் இருந்தீங்க? எங்களுக்கு அடுத்த நாள் வந்து சங்கரோட காலேஜ் ஆனுவல் டே, அன்னைக்கோட முடிய போகுது. அதனால் நான் அப்போ வேலைக்கு போயிட்டுருந்தேன். அங்கே ஒரு டைல்ஸ் ஷாப் இருந்தது, அங்கே நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். போயிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு அவனுக்கு ஷர்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கடைக்கு போனோம். கடைக்கு போனப்போ தான் அது மாதிரி நடந்தது. உங்களோட பழைய விஷயங்கள்லாம் கலரணுன்றது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போது இந்த ஆணவ படுகொலை எங்கேயாவது இடத்துல நிற்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இது முடியாதா, இது நிற்காதா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் தெரியல, இன்னும் காலப்போக்கில் எவ்வளவோ மாற்றங்கள் வந்தாலும் இது நிற்கிற மாதிரியே தெரியல. ஸோ கௌசல்யா, சங்கர், இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ ஒரு மனசை பாதித்த ஒரு விஷயம்ன்றது தெரியும். உங்கள் கண்ணு முன்னாடியே ஒரு நடந்த ஒரு விஷயம், அது உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்கன்றதை எங்களால் உணர முடியுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்னென்னா, இது தொடர்ச்சியாக கௌசல்யா சங்கருக்கு மட்டும்தான் இது நடந்ததா அப்படின்னா இது இல்லை. இதுக்கு முன்னாடி கண்ணகி முருகேசனாக இருக்கட்டும், கோகுல்ராஜா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி நிறைய ஆணவ படுகொலைகள் தொடர்ந்து, இளவரசன் திவ்யாவாக இருக்கட்டும், தொடர்ந்து இது நடந்துகிட்டே தான் இருக்குது. இது ஒரு தொடர்ச்சியாகவும் இருக்குது. இனி இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறைகளை நம்ம எல்லாருமே சேர்ந்து அதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். கௌசல்யா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அகெயின்ஸ்டாகவே கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற அந்த மன தைரியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அது வந்து சங்கரோட ரத்தத்தை நான் கூட இருந்து பார்த்தேன். நாங்கள் எதுவுமே தப்பு பண்ணலை, எந்த குற்றமும் செய்யலை. 2 பேரும் காதலிக்க மட்டும்தான் செஞ்சோம். அப்போது காதலிச்சது ஒரு தப்பா? அதுவும் அவன் வந்து என்னை காதலிச்சதோ நான் அவனை காதலிச்சதோ தப்பா? இவங்க பிள்ளைய வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான், அதுக்கு அவன் 100% உண்மையாக இருந்திருக்கான். அப்படி இருக்கிற ஒருத்தனை இவங்கனால எப்படி கொலை பண்ண முடிஞ்சது? அவன் தப்பான பையனாக இருந்தா, இது ஏதாவது மோசமாக என்னை நடத்தி இருந்தா, அப்போ அவங்கனால கேள்வி தான் கேட்க முடியும், அப்பயுமே கொலை பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டவன், என்னை அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்ட ஒருத்தனை இவங்கனால சாதிங்கிற பேர்னால எப்படி கொலை பண்ண முடிஞ்சது? அதுக்கு முதல்ல என்னவே எதுவும் செய்யறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. என்னதான் பெற்று வளர்த்திருந்தாலும் நான்ங்கிறது ஒரு தனி உயிர். அப்படி இருக்கும்போது இன்னொரு பையனை வந்து, அதுவும் இவ்வளவு கொடூரமாக யாருமே அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. சங்கருக்கு எவ்வளோ வெட்டு இருந்தது அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆம்புலன்ஸ் முழுக்க எவ்வளோ அவனோட ரத்தம் இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது அதை விட்டுட்டு என்னால் எப்படி நான் போக முடியும்? அதுவும் நீங்கள் லவ் பண்ண பர்சன், உண்மையாகவே அது வந்து தாங்கிக்கவே முடியாத ஒரு விஷயம் தான் கௌசல்யா. நீங்கள் கூடவே கண்ணு முன்னாடியே உங்களுக்கு அந்த சம்பவம் நடந்த போது நீங்கள் மனதளவில் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பீங்கல்ல? என்னையும் வெட்டுனாங்க. அப்போது எனக்கு அந்த வழியே தெரியல அப்படின்னா, அந்த பாதிப்பு எனக்கு அதிகமாக இருந்ததுனால என்னோட வழிகளை எனக்கு தெரியாமல் இருந்தது. உங்களையும் கொலை பண்ணுறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்ததா? ஆமாம், நானும் அந்த இடத்துல இறந்துட்டேன் அப்படி தான் நினச்சாங்க. எனக்கு தலை முழுக்க வெட்டு இருந்தது. ஓகே, அப்போ ஸ்டிச்சஸ் போட்டு இப்போ நீங்கள் அது உங்களுக்கு அது சரியாயிடுச்சு. சங்கர் உங்ககிட்ட கடைசியாக பேசின வார்த்தைகள் ஏதாவது இருக்கு? மோஸ்ட்டாக அவன் வந்து என்னை பாப்பான்னு தான் கூப்பிடுவான். ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னான். அதே போல் மற்றவங்களா இருந்தால், இல்லை நானாக இருந்தால், உன் குடும்பம் தான் இப்படி பண்ணிருச்சுன்னு நான் ப்ளேம் பண்ணியிருப்பேன். அவன் வந்து உனக்கு வலிக்குதா அப்படி தான் கேட்டான். உன்னால் முடியுதா, எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவன் கேட்டான். அது வந்து யாருக்கும் அது வருமா இல்லையான்னு எனக்கு தெரியல. 8 மாதம் உங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது? அதை விவரிக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியும்.
ஏன்னா நான் ஒரு குடும்ப வாழ்க்கை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது பார்த்து வளர்ந்தேன்ல, அது இல்லை. ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரெண்டு பேரும் சமத்துவமாக ஒரு நல்ல என்ஜாய் பண்ணி, ஆமாம், என்ஜாய் பண்ணி எங்களோட வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே. இப்போது நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நின்று நீங்கள் வாதாடினதாகட்டும் சரி, இல்லை அவங்கள கேஸ் கொடுத்து அவங்கள ஜெயிலில் போடுறதாகட்டும் சரி, என்ன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது அந்த டைமில் உங்களுக்கு? ரொம்ப ஹார்டாக இருந்தது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்துனவங்க, அவங்களுக்கு மட்டும் என் மேலே பாசம் இருக்காதுல்ல, எனக்கும் அவங்க மேலே பாசம் இருந்திருக்கும். ஆனால் அது எல்லா பாசத்தையும் தாண்டி அவங்களுக்கு எப்படி இந்த சாதி வந்து இவ்வளோ கொடூரமாக மாற்ற வச்சது, சாதிக்காக தான் பெத்த பிள்ளையவே அவங்களால கொலை பண்ண முடியுமா? ஏன்னா என்னையும் அங்கே இது பண்ண வந்தாங்க. அப்போ எதையுமே அவங்கள யோசிக்க விடாமல் சாதி செஞ்சது. இப்போ இந்த சாதி தான் இதுக்கு காரணம். அப்போ அந்த சாதியை வந்து நம்ம இது பண்ணுறதுக்கு நம்ம வேலை செய்யணும். அதே போல் இவங்கள மாதிரி அடுத்து வேறு யாரும் யோசிச்சிடக்கூடாது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் போராடும் போது உங்களுக்கு வயசு என்ன? அப்போ 19 நான். உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இந்த சமூகத்திலேருந்து நீங்கள் எதிர்பார்த்தீங்க? 19 வயசில் தனியாக நின்று போகிறேன். எனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்லாம் நான் யோசிக்கலாம் இல்லை. ஆனால் அப்போ அவ்வளோ பெரிய ஆதரவு கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய மக்கள் இயக்கங்கள், தோழர்கள் வந்து ரொம்ப கூட இருந்தாங்க. எப்படி சொல்லலான்னா, நான் நினச்சே பார்த்துருக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் அந்த குடும்பங்களில் நானும் ஒருத்தியாக இருக்கேன் அப்படிங்கிறது யாருக்குமே அது கிடைக்காத ஒன்றா கூட இருக்கலாம். எல்லார் வீட்லேயும் அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாவோ இல்லை தங்கச்சியாவோ அக்காவாவோ அப்படி பார்க்கறதுங்கிறது எனக்கு கிடைச்ச ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அதுவும் நானும் அதுக்கு தகுந்த மாதிரி என்னை வந்து இந்த சமூகத்துக்கு நான் ஒப்படைச்சேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா என்னோடய காதலுக்கு நான் நேர்மையாக இருக்கணும். சங்கரை நான் உயிரோடு வச்சுருக்கணும் அப்படின்னா நான் என் வாழ்நாள் முழுக்க இந்த விஷயத்துக்கு நான் போராடணும். அப்போ தான் நான் சங்கரை உயிரோடு நான் வச்சுருக்க முடியும். இறந்துட்டாங்கன்னு மட்டும் இல்லை, அவன் உயிரோடு வாழ்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா அவனுக்கான நீதியை நான் பெற்றே ஆகணும். அப்போ அந்த நீதியை நான் பெறாமல் போயிட்டா அவனை நானே கொண்டுட்ட மாதிரியான ஒரு உணர்வு எனக்கு இருக்கும். அந்த உணர்வுகள் இப்போ வந்து நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வெளியில் வந்துட்டாங்க. இல்லை, நீதி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் போராடிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லை, மக்கள் மன்றத்துலேயும் நான் போராடுறேன். அவங்களோட மனதையும் மாற்றுவதற்கான வேலையை தொடர்ச்சியாக நான் செஞ்சிட்ருக்கேன்னு தான் சொல்ல முடியும். இது மட்டும்தான் அவங்கள மாற்றிடுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுக்கு மேலேயும் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. தொடர்ச்சியாக செய்வதன் மூலமாக ஒரு 10 பேர் மாறினா கூட அது நமக்கான வெற்றின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபைன். இப்போ உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வெளியில் வந்துட்டாங்க. இப்போது அந்த குடும்பமும் அந்த சமூகமும் உங்களோட எப்படி இருக்காங்க? உங்களுக்கு நீங்கள் தொடர்பில் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் யாராவது உங்களை வந்து தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறாங்களா? அப்பா அம்மா ஏன்னா இவ்வளோ வந்து உங்களை இது பண்ணாலுமே என்னதான் இருந்தாலும் அப்பா அம்மா நீயே அவங்க பேரில் கேஸ் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க பேசுறதுக்கு முன்னாடி அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ, பொது சமூகத்தில் இருந்து நிறைய அந்த மாதிரியான கேள்வி வரும். நான் வந்து அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல, விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அன்றைக்கி நினச்சிருக்கலாம்ல, நம்ம புள்ள தானே வாழ்ந்துட்டு போகட்டும் அப்படின்னு அவங்க விட்டுருக்கலாம் தானே, ஏன் அவங்களுக்கு வரல? அப்போ அவங்க பண்ணலைன்னா நீ பண்ண மாட்டியா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. தப்பு பண்ணுறவங்களே அவ்வளோ சாதாரணமாக தப்பு பண்ண முடியுன்றும் போது நான் நேர்மையாக தான் நான் வழக்கை நடத்துகிறேன், எல்லாமே நான் நேர்மையாக தான் பண்ணுறேன். அப்போ அதில் நான் சரியாக இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ உங்களுக்கு வந்து இல்லை, எங்கள் அம்மா போன வருஷம் இறந்துட்டாங்க, சூசைட் பண்ணிட்டாங்க. அப்போ போலீஸ் மூலமாக எனக்கு தகவல் வந்தது. அப்போது மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் என்னால் அவங்களோட இறப்புக்கோ இதுக்கோ தோழர்கள் எல்லாம் போங்க நாங்கள் கூட வரோம் அப்படி தான் சொன்னாங்க. ஆனால் என்னால் அது போக முடியல. என்ன ரீசன் அப்படின்றது உங்களுக்கு தெரியல? ஓகே. ஸோ உங்கள் அப்பா அவரும் வெளில வந்துட்டார் இல்லையா? இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போயிட்டுருக்கு. ரொம்ப அழகாக எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்களோட பொன்னான நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உண்மையாகவே நீங்களும் இன்னும் தொடர்ந்து இந்த காலத்தில் நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் போராடணும் அப்படின்றத நான் எங்கள் சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி.
தேங்க்யூ.